சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்யவிருந்த மசோதாவை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்ததால் அவர் நாளை தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக வெளியான தகவல் உறுதியாகியுள்ளது. அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் கைது செய்திருந்தது. இதற்கிடையே நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஜாமீனில் வெளியே வந்த அவர் மீண்டும் மின்சாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதையடுத்து செந்தில் பாலாஜியின் ஜாமீனை எதிர்த்து அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு மெரிட் அடிப்படையில் ஜாமீன் வழங்கவில்லை என்றும் விசாரணையில் அரசியல் சாசன பிரிவு 21 மீறியதன் காரணமாகவே ஜாமீன் வழங்கப்பட்டது என தெரிவித்தது. மேலும் ஜாமீன் வேண்டுமா அமைச்சர் பதவி வேண்டுமா என்பதை 28ஆம் தேதிக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கால அவகாசம் வழங்கி வழக்கை ஒத்திவைத்தது. இந்த நிலையில்தான் இன்று சட்டமன்றத்தில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்யவிருந்த உயிரி மருத்துவ கழிவுகளை கொட்டினால் விசாரணையின்றி சிறை தண்டனை விதிக்க வழிவகுக்கும் மசோதாவை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்துள்ளார். ஏற்கனவே அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி வந்த நிலையில் தற்போது அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்த மசோதாவின் மூலம் உறுதியாகியிருப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே செந்தில் பாலாஜி நாளை தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவிருப்பதாக திமுக வட்டாரத்தில் தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.